அவருடைய பாதத்தில் அர்ப்பணமாக்கி எங்களுடைய புனிதருடைய பரிந்துரையை வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். கடல் வளம் கொள்ளிக்கும் மாதவல் பதியிலே மாந்தரம் வாழ்வு கிறிஸ்துவில் மலர்ந்திட மனம் கொண்டு கோவில் கொண்டெழுந்தருளி இருக்கும் ஆண்டவன் இயேசுவின் சீடனே, அற்புதனே, எங்கள் அடைக்கலமே, பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை உமது சந்நிதிக்கு அழைத்து அகம் குளிர அருள் ஆசீர் பொழியும் நம் ஆண்டவர் இயேசுவிடம் வல்லமையோடு பரிந்துரைக்கும் அப்போஸ்தலரே, புனித தூமையாரே, உமது திரு அடைக்கலத்தை நாடி ஏழைகளும் பாவிகளுமாக, நொந்தவர்களும் நோயாளிகளுமாக, தனித்தவர்களும் தவித்தவர்களுமாக நன்றி சொல்லியும் தஞ்சம் கெஞ்சியும் உம்மிடம் வந்திருக்கும் உம்முடைய பக்தர்களாகிய எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டருளும், வேதனைகளை போக்கியருளும், கண்ணீரை துடைத்தருளும், கவலைகளை நீக்கியருளும். ஐயா, நாம் இயேசுவில் கொண்டுள்ள நம்பிக்கை உம் பரிந்துரையால் உறுதிப்படுத்தியருளும். வல்லமையுள்ள உம்முடைய பரிந்துரையால் இங்கு குழுமியுள்ளோம் ஒவ்வொருவரையும் ஆதரித்தருளும் தந்தையே. ஆண்டவரின் புனிதரே, விசுவாசத்தின் மாதிரிகையே, எங்களது விசுவாச வாழ்வை அழித்துவிட கங்கணம் கட்டி நிற்கும் சகலவித ஆன்ம எதிரிகளில் நின்றும் சாத்தானின் பாவ சோதனைகளில் நின்றும் எங்களை காத்தருளும். விசுவாசத்திற்கு எதிரான சோதனை வேளைகளில் நாங்கள் வேண்டுமடியாவண்ணம் நீர் போதித்த இயேசுவிடம் எமக்காக பரிந்துரைத்தருளும். ஐயா, சிலுவை வழியிலே காலமும் நடந்த உத்தம புனிதரே, எங்கள் துன்ப துயரங்களில் அருகிருந்து எமக்கு ஆறுதல் தாரும். ஆன்ம பலத்தை கூட்டும் எங்களுடைய இளையவர்களையும் சிறுவர்களையும் உமது விசேஷ பாதுகாப்பில் ஒப்படைக்கின்றோம். ஆன்மீக ஆபத்துக்கள் மலிந்துள்ள இக்காலத்தில் இவர்களுடைய இல்லங்களையும் கல்வி நிலையங்களையும் தொழில் துறைகளையும் பொழுதுபோக்குகளையும் உறவு தொடர்புகளையும் கண்காணித்து நீர்தாமே காவல் புரிந்தருளும். நோய் பிணிகளாலும் ஏமாற்றங்களாலும் நம்பிக்கை இழந்து பரிதவிக்கும் வேளைகளில் தேவ நம்பிக்கையின் பாத்திரமான தெய்வமே, தொம்மை அப்போஸ்தலரே, எமக்கு மன உறுதியை தந்தருளும். வறுமைக்கும் பசி பட்டினிக்கும் மாயைக்கும் மாய கவர்ச்சிகளுக்கும் எதிராக நாம் மேற்கொள்ளும் வாழ்வியல் போராட்டங்களில் நீர் எங்களுக்கு துணை நின்று நீர் உயிர் கொடுத்த இயேசுவிடம் எமக்காக வேண்டிக் கொள்ளும். மீன்மறையின் நிறையில் தூயவராக வாழ்ந்த புனிதரே, திருச்சபையின் தூய்மை பாதுகாக்கப்பட கடவுளுக்கு தம்மை அர்ப்பணம் செய்த ஆயர்கள், குருக்கள், துறவியர் சகலரையும் உமது தூய்மையிலும் தியாகம் நிறைந்த தன்னலம் துறந்த அர்ப்பண வாழ்விலும் நிலை நிறுத்தி உறுதிப்படுத்தியருளும். நிறைவாகுங்கள் பாதுகாவலரே, வரங்களை எல்லாம் வல்லமையோடு தருபவரே, நீரமக்கு பெற்று தந்து சகலவிதமான ஆசீர்வாதங்களுக்காகவும்
நன்மைகளுக்காகவும் இவ்வேளை நாம் நன்றி கூறுகின்றோம். எளியோருக்கென்றும் முதலிடம் எங்கள் புனிதரே, எங்கள் பிள்ளைகளையும் பெற்றோரையும் குடும்பங்களையும் முதுமை நோய் காரணமாக இங்கு வர முடியாதவர்களையும் வெளிநாடுகளில் வாழும் உடன்பிறப்புகளையும் இடம்பெயர்ந்த நிலையில் தொடர்ந்து அலைந்து வந்திருப்பவர்களையும் சிறைச்சாலைகளில் இருப்பவர்களையும் இத்திருப்பதியில் நிற்கும் எங்கள் எல்லோரையும் உமது காலடியில் சமர்ப்பணம் ஆக்குகின்றோம். பாதுகாவலரே, பரமனின் புனிதனே, காவல் தலைவனாக நின்று எம்மை பாதுகாத்தருளும். உமது வாழ்வின் மாதிரியை பின்பற்றி நாமுறை இராட்சியத்திற்கு உரியவர்களாக வாழ கற்றுத்தாரும். இறைமகன் இயேசுவை மென்மேலும் நாங்கள் அறியவும், அவர் மட்டும் கொண்டுள்ள விசுவாசத்தில் மென்மேலும் வளரவும் எமக்கு தொடர்ந்து வழி காட்டும். பரிவுள்ளம் கொண்ட புனிதரே, பாமர்களின் பாதுகாவலனே, எங்கள் பங்கு தந்தை அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் அனைவரையும், எம் பங்கு என்றெடுத்த பணியாளர்களையும் உம் பரிந்துரையால் நிறைத்தருளும். எங்கள் எல்லா மன்றாட்டுக்களையும் எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய இயேசுவின் வழியாய் பெற்று தந்தருளும். ஆமென். அன்பார்ந்த சகோதரர்களே, தயவு செய்து அனைவரும் அப்படியே இன்னும் சற்று நேரம் அமர்ந்திருங்கள். உடனடியாக உங்களுக்கு விருந்து பரிமாறப்படும். ஆகவே அமைதியாக இருந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்தவரும் எழும்பாதீர்கள். மிகவும் தாழ்மையாகவும் தெளிவாகவும் சொல்லுகிறேன். அனைவருக்கும் கொடுக்கும் மட்டும், அனைவருக்கும் பரிமாறி முடிக்க மட்டும் தயவு செய்து எழும்பாதீர்கள். அது பெரியதொரு உதவியாகவும் அதே பெரியதொரு பகிர்வாக இருக்கும். நீங்கள் அப்படி விளம்பாமல் உதவி செய்தால் மற்றவர்களும் அமைதியாக முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். ஆகவே தயவு செய்து விளம்பாமல் இருந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உடனடியாக உங்களுக்கு விருந்து வழங்க பரிமாறப்படும். இந்த விருந்தை பரிமாறுவதற்கு இளைஞர்கள், இன்னும் ஆண்கள் தயவு செய்து ஒத்துழைப்பு வழங்குமாறு உதவி செய்யுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். கொஞ்சம் விரைவாக கொடுப்பதற்கு பலர் தேவைப்படுகின்றார்கள். ஆகவே அதை பகிர்ந்து கொடுப்பதற்கு இளைஞர்கள், பெரியவர்கள், ஆண்கள் தயவு செய்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ரெண்டு விடயங்களை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். முதலாவது, வழிபாட்டு குழுவிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் முடிவடைந்த பின் செயலாளர் அவர்களை சந்தித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது விடயம், எங்களுடைய கிராமத்திலே, அதாவது மாதகள் கிராமத்திலே இருந்து ஏஎல் படித்து
2011ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புரட்டாதி மாதத்துக்கு பின்னர் பல்கலைக்கழகத்திற்கு யாராவது சென்றிருந்தால் அவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது எங்களுடைய மாதகள் கிராமத்திலே இருந்து ஏல் எடுத்து 2011ஆம் ஆண்டு மாசி மாதம் புரட்டாதி மாதத்துக்கு பின்னர் யாராவது பல்கலைக்கழகத்திற்கு நுழைந்திருந்தால் போயிருந்தால் அவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். சென்ட் ஜோசப் பாடசாலையிலே கல்வி பெற்று எடுத்து யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் போன மாணவர்களும் எங்களுடைய கிராமத்தில் இருந்து படித்து எடுத்து பல்கலைக்கழகம் போன மாணவர்கள் 2011ஆம் ஆண்டு புரட்டாதி மாதத்துக்கு பின்னர் பல்கலைக்கழகம் போன மாணவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சின்னாக்களுக்கு ஒரு தமிழால் ஒரு வேண்டுகோள், அதில் போடப்பட்டிருக்கிற ரப்பர் பேண்டை அடிக்க வேணாம். ஒரு முறையும் சொல்கிறது, ஆனால் அவர்கள் கேட்குறீங்க. அடித்தால்தான் அவர்களுக்கு அந்த திருப்தி. ஆகவே நேரத்துக்கே சொல்கிறேன், தயவு செய்து அதில் பாக்ஸில் போடப்பட்டிருக்கிற ரப்பர் பேண்டை அடிக்காதீர்கள். பார்ப்போம். நீங்கள் எங்களோட பிரசங்கமெல்லாம் கேட்டு பெரியாக்களுக்கு சொல்கிறதுக்கு கீழ்ப்படுவீர்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆகவே பார்ப்போம். நீங்கள் ரவுபேண்ட் சத்தம் கேட்குது. சொன்னா அப்புறம் ரவுபேண்ட் சத்தம் கேட்குது.
இன்னொரு கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கள். இன்னொரு கொஞ்சம் பேர் கொடுக்க வேண்டியிருக்கிறது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ஒரு 5 நிமிடம். தயவு செய்து நடுவில் இருக்கிறார்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நடு கோயில் இருக்கிறார்கள் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இன்னொரு கொஞ்சம் பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. நடு கோயிலில் இருக்கிறார்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். கொஞ்ச நேரம் இருங்கள் தயவு செய்து. நடு கோயிலில் இருக்கிறார்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தமைக்கு நன்றி.